அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இந்த இரண்டாவது உலக தமிழ் வளர்ச்சி மாநாட்டில் வாய்ப்பு பெற்ற டாக்டர் வி.ஆர். சம்பத் அவர்களுக்கு எனது நன்றியை சொல்லி எனது உரையை துவங்குகிறேன். அதற்கு முன்பாக காலை வாசித்த கவிதையினுடைய அடுத்த பாகமாக நம்முடைய பல நாடுகளில் இருந்து வந்திருக்கும் தமிழர் பெருமக்கள், தமிழ் அறிஞர்கள், விஞ்ஞானிகள் அனைவரையும் என்னுடைய கவிதை மூலமாக வருக வருக என்று வரவேற்கிறேன். எங்களின் உறவே தமிழே செந்தமிழே, உறவுகளுடன் உறவாட வந்த உறவே, புண்ணிய பூமியின் வாரிசுகளே, புதைந்து போன உறவுகளே, உயிர்ப்பிக்க வந்த தமிழே உறவே, நேசக்கரம் நீட்டி நிமிர்ந்து நிற்கும் தமிழே, தமிழ் பண்பாட்டை பாரெல்லாம் பறைசாற்றும் தமிழே உறவே, தாய்நாட்டில் தாராட்டு கேட்க வந்த தமிழே உறவே, தாய்மண்ணின் இயற்கை சீற்றம் என்றால் தாயாக பாசம் காட்டும் தமிழே உறவே, அயலகம் சென்றாலும் தமிழை தாயாக நினைக்கின்ற தமிழே உறவே, தமிழனின் தனித்துவம் உலகமெல்லாம் தடம் பதித்த தமிழே உறவே, அயலகத்தில் தனக்கென்று தனித்தடம் பதித்த தமிழே உறவே, அடிமைகளாக இல்லாமல் ஆளுமைகளாக வந்திருக்கும் தமிழே உறவே, வேலை கொடுக்கும் வேந்தர்களாக வந்திருக்கும் தமிழே உறவே, தொழில்துறையில் தொலைந்து போகாமல் மின்னுகின்ற கலங்கரை விளக்குகளே தமிழே உறவே, உறவுக்கு அடையாளம் தமிழன், உறவுகளின் அடையாளம் தமிழன், உலகுக்கு உதாரணமாக இருக்கும் தமிழே உறவே, உறவுகளின் அடையாளங்கள் எண்ணிலடங்கா என்று உலகுக்கு உணர வைத்த தமிழே உறவே, உறவுக்கு உயிர் கொடுத்த உத்தமையை, உயிர் உள்ளவரை உயிராய் நினைக்கும் தமிழே உறவே, வேர்வை உண்டு அஞ்சாமல் விடியும் வரை உழைத்து தமிழே உறவே, உழைத்தால் உயரலாம் என்று உலகுக்கு உணர்த்திய தமிழே உறவே, சிங்கப்பூரை சிகரத்தில் ஏற வைத்த தமிழே உறவே, தமிழின் உழைப்புக்கு தகுந்த பரிசாக தமிழ் மொழி வழக்கு மொழி என்று வழிவகுத்த தமிழன் என்று ஊரே உற்று நோக்கியது தமிழே உறவே, தண்ணீர் பிரியும் முன்னே தாய்மண்ணின் பாடலை இறப்புக்கு பிறகும் பாட வேண்டும் என்று தமிழன் எல்லா நெஞ்சத்திலும் நீங்காமல் என்ற தமிழே, தாகத்துக்காக தவித்திடும் மக்கள் தாகம் தீர்க்கும் மக்களாய், தண்ணீரில் தவழ்கின்ற மீன்களாய் தரணியில் காணும் போது நெஞ்சமெல்லாம் நிறைகிறது தமிழே உறவே, ஏழ்மைக்கு நான் அடிமை இல்லை என்று வித்திட்ட தமிழே, விதி என்று ஒன்று இல்லை என்று உரைத்திட்ட தமிழே, வாழ்வு நம்முடையது என்று வாழ்ந்து காட்டிய தமிழே உறவே, தாழ்வுக்கும் ஏழ்மைக்கும் தடாப்பட்ட தமிழே உறவே, அந்நிய தேசத்தில் உயர்ந்திட்ட தமிழே உறவே, தரணியில் தமிழன் என்றும் தலைநின்று நிற்பார் என்று நிரூபித்த தமிழே உறவே, எண்ணங்களையும் இயக்கங்களையும் இரும்பு நெஞ்சத்தில் பூட்டி வைத்து வியர்வைக்கு வழிகொடுத்து உயர்வுக்கு உழைத்திட்ட தமிழே உறவே, தஞ்சை பொறுத்த நாட்டிற்கு தமிழன் யாழ் என்று புரிய வைத்த தமிழே உறவே, பஞ்சம் பிடிக்க வந்த தமிழன் பால்கோட்டும் தமிழன் என்று பாராட்டை பெற்றிடும் தமிழே உறவே, பசிக்கு பரிதவித்த காலம் போய் பாமரருக்கும் படியலுக்கும் தமிழே உறவே, வீடுகட்டை போட்டு பிறந்த நாட்டை காண வந்த தமிழே உறவே, நகரம் படிக்கட்டுகளாய் மாறுங்கள், ஏறுவதோடு ஏற்றியும் விடுங்கள், ஏற்றமுடன் தமிழன் வாழட்டும் தமிழே உறவே, என் தமிழை செந்தமிழ் என்று நெஞ்சம் நிமிர்த்தி சொன்ன தமிழே உறவே, பைந்தமிழ் என் செந்தமிழ் என்று இருமாப்பாக சொன்ன தமிழே உறவே, செந்தமிழில் இலக்கணம் கண்டு இம்மொழியில் இல்லையே என்று அந்நியர் ஏங்கியது கண்ட தமிழே உறவே, வீரம் தமிழன் கருவில் பிறந்து விளையாட்டாக கால இடமும் விளையாடியது சிங்கத்தமிழன் வீரம் கண்டு சிரிந்து போனவர்கள் ஏராளம், வீரத்தின் மண் தமிழ் மண், வீரபாண்டியனும் வீரநாச்சியாரையும் வியந்து பார்த்த உலகம் தமிழே உயிரை, வேர்வை கண்டு அஞ்சாமல் விடியும் வரை வீடுகளை போட்டு பிறந்த நாட்டை காண வந்த தமிழே உறவே, உழைப்புக்கு உயிர் கொடுத்து உயர்வுக்கு வழி கொடுத்து உயர்ந்திட்ட தமிழே உறவே, உறவுக்கு உயிர் கொடுப்போம், உயர்வுக்கு வழி கொடுப்போம், வரலாறு படித்தவர்கள் நாம் வரலாற்றை மறந்துவிட்டோம், வாருங்கள் மீண்டும் வரலாறு படிப்போம், முக்கணியால் சுவை கொடுத்து முகமாக வளர்ந்து வருக வருக வளர்த்தமிழ் வருக என்று வரவேற்கும் தமிழ்நாடு திருநெல்வேலி பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஆரம்பமும் நான் உங்களை வரவேற்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வாழ்க தமிழ், வளர்க தமிழ். இந்த
தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கணினித்துறையில் தமிழ் என்ற தலைப்பில் பேச வந்திருக்கும் இன்றைய பேச்சாளர்கள் முனைவர் எம் ஆறுமுகம் MIT அமெரிக்கா, முனைவர் பா உமா மகேஸ்வரி இயக்குனர் பொறியியல் தொழில்நுட்ப வளர்ச்சி மையம் அண்ணா பல்கலைக்கழகம், முனைவர் பி கபிலன் இணை பேராசிரியர் கணினி அறிவியல் துறை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், முனைவர் சோபா லலிதா தேவி திட்ட மேலாளர் அண்ணா யூனிவர்சிட்டி KBC ஆராய்ச்சி மையம் அண்ணா பல்கலைக்கழகம், இவர்களையும் நான் அன்போடு உங்களுடன் சேர்ந்து வரவேற்கிறேன். நாம் இந்த கணினி தொழில்நுட்பம் மற்றும் கணினி துறைகளில் தமிழ் நான் 18 நாடுகளுக்கு சுமார் 84 முறை சென்றிருக்கிறேன். குறிப்பாக ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில், ஜெர்மனி போன்ற நாடுகளில் நீங்கள் எந்த சாஃப்ட்வேரை எடுத்துக்கொண்டாலும் அது அன்றாடம் யூஸ் பண்ணுற நம்ம விண்டோஸ், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் மற்ற எந்த விதமான சாஃப்ட்வேராக இருந்தாலும் அங்கு அந்த மொழியில், அந்த ஜப்பானிய மொழியில் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் எதை வேண்டுமானாலும் விரலுட்டி சொல்லுங்கள், அது அந்த மொழியில் கிடைக்கும். அங்கு ஆங்கிலம் என்பது மிகவும் ரொம்ப ரேராகத்தான். அந்த எந்த சாஃப்ட்வேர் கேட்டாலும், விண்டோஸ் கேட்டால் கூட அது மேலே நிறைய பார்ப்பாங்க. அது போன்ற ஒரு சூழ்நிலை. அதுவும் நம்முடைய மொழியை விட படிப்பதற்கும் எழுதுவதற்கும் கடினமான ஒரு மொழி. அப்படிப்பட்ட ஒரு மொழியில் அவர்களால் தாய்மொழியில் அனைத்தையும் செய்ய முடியும். அது மருத்துவத்துறையாக இருந்தாலும், அது இன்ஜினியரிங் துறையாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட துறையாக இருந்தாலும் அவர்களால் அவர்கள் சாதனை செய்து அதை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் நாம் இன்னும் பின்தங்கி இருக்கிறோம் என்பதுதான் மிகவும் வருத்தமான ஒன்று. ஆனால் காலம் மாறும், காலங்கள் மாற்றிவிடும். நாமும் அவர்களைப் போல, அவர்களை விட மேலாக நாம் வருங்காலத்தில் எல்லோவற்றிலும் தாய்மொழியில் நாம் பயில்வோம் என்று உறுதி கூறி முனைவர் எஸ் ஆறுமுகம் அவர்களை பேச அழைக்கிறேன். நன்றி, வணக்கம்.